பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலே ஞாயிறு பரிபூர்ண ஜீவன் சபை இந்த மைசூர் பகுதியிலிருந்து லைவில் இந்த செய்தி தேவன் கொடுக்க செய்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த விலையேறப்பட்ட சத்தியங்களை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். 29/6/2026 ஞாயிறு சண்டே மெசேஜ். யோவான் என்ற சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. அன்பானவர்களே, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இது இயேசு சொல்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏனென்றால் உங்கள் இருதயம் ஏற்கனவே கலங்கி போய் பயந்து போய் இருக்கிறது. காரணம், பாவத்தில் பிறந்திருக்கிறாய். ஏதேனிலே முதல் மனுஷன் ஆதாம் ஏவாளும் பாவம் செய்த அடுத்த செகண்டே பயந்தார்கள், கலங்கி போனார்கள். தெரியுமா உங்களுக்கு? ஆதி மனிதனை, முதல் மனிதன் யாரோ எவரோ இல்லை, உங்கள் அப்பா எங்கள் அப்பா, முழு உலகத்தில் 816 கோடி பேருக்கு அப்பா, இங்கே இருக்கிற மைசூர் ஜில்ல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு அப்பா, சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாசைக்காரங்க, சகல இனத்தவருங்க, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, எல்லாருடைய ஜனங்களின் ஆதி தகப்பன், ஆதி மனிதன், தேவனுடைய சாயலின்படி, தேவனுடைய ரூபத்தின்படியும் நமது சாயலாக மனுஷனை உண்டாக்குவோமாக, அவருக்கு ஜீவ சுவாசத்தை ஊதுவோமாக, தோட்டத்தில் எல்லா வருஷம் ஜீவ விருட்சத்தின் கனியில் புசித்திருப்பானாக. அவன் விழாவிலிருந்து ஒரு பெண்ணை உண்டாக்கி அவனுக்கு துணையாக ஏவாளை கொடுத்தார். அவங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருந்ததுங்க ரொம்ப நாளா. ஏன்னா தேவன் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை பறிக்காதீர்கள், தொடாதீர்கள், புஷிக்காதீர்கள். புஷிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவு. ஷாவுன்னாவே கலக்கம் வருது, பயம் வருதா இல்லையா? சாவு. யார் வீட்டில் ஷாவுன்னு தான்? நம்ம சொந்த குடும்பத்திலே சாவு. நம்ம வீட்டிலே யாராவது இறந்துட்டா பயமும் கலங்கும் சூழ்ந்து கொள்ளுகிறது. ஏன்? தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தையை கேட்டதுனால உங்கள் இருதயம் கலங்கி போய் பயந்து போய் இருக்கிறது. ஆனால் ஏவாள் தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தையை கேட்டு தேவன் வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை, நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே ஷாகவே அதை புருஷனுக்கும் கொடுத்த ஆதாமும் புருஷன் உடனே பயந்து கலங்கி ஓடி ஒளிந்தார்கள், தேவனுக்கு பயந்து. இப்போது அதில் அந்த ஆதாம் வியாபால் வழியாக நம்ம பிறந்து வந்திருக்கிறோம். நம்ம அந்த ஆதாம் வியாபால் தேவடைய வார்த்தை மீறி நன்மை தீமை கனியை சாப்பிட்ட மாதிரி நன்மையும் தீமையும் உள்ளவர்களாக இருந்தால் முன்னிருந்து எனக்கு பயந்து கலங்கியிருக்கோம். ஏன்னா பிசாசு திட்டிங்கிறான் நம்மளை. சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை, பலத்தை
எல்லாத்தையும் தேடிங்க. அப்புறம் அழிச்சு கொன்னுங்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே ஏன்றி. அப்போது நம்ம வீட்டில் திருடு போயிடுச்சுன்னா கலக்கமும் பயம் வருது. கொன்னாக்கா அழிச்சாக்கா ஏதாவது குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பிரச்சனை, வியாதி, வறுமை, தரித்திரம், எதிர்காலத்தை குறித்த கலக்கம், பயம் எல்லாம் இருக்குது பாருங்க. அதனால தான் சொல்கிறாரு இயேசு யோவான் 14:27 உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன்னு சொல்கிறாரு, சும்மா சொல்லலை. அந்த வசனத்தில் முதல் பகுதி, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானம் இருக்குன்னா, சமாதானம்னா நத்திங் லேக்கிங், நத்திங் புரோக்கன். சமாதானம்னா A to Z எல்லாமே கொடுக்குறாரு எனக்கு. நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்குனாலே எல்லாத்தையும் ஏந்துட்டேன். ஏதேன் தோட்டத்தை ஏந்து விட்டாய், சுகத்தை ஏந்து விட்டாய், ஐஸ்வர்யத்தை, ஆரோக்கியத்தை, பரிசுத்தத்தை, A to Z எல்லாத்தையும் திருடிட்டான் பிசாசு. திருடிட்டு அவனுடைய காரியத்தை வச்சிருக்கிறான். அவன் காரியத்தை, வியாதியை, வறுமையை, தரித்திரத்தை, சாவு சக்தி, பாவத்தை, சாபத்தை, அவிசுவாசம், அவநம்பிக்கை இதெல்லாம் உள்ளத்தில் சரீரத்தில் வச்சுட்டான். நம்ம சரீரத்தில் இருக்குது, ஆத்மாவில் இருக்குது மனுஷனுக்குள்ள. அதனால் வாய்நாளெல்லாம் கலங்கி கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறான் மனுஷன். ரொம்ப வீரநச்சிட அந்த மனுஷன். எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும் சரி, பெரிய தலைவன், அரசியல் தலைவனாக இருந்தாலும் சரி, பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டு போய் மரண பயம், சாப பயம், எத்தனையோ பயமும் கலக்கமாகறான். வியாதி பயம், விபத்து நடந்துருமோ, எதிர்காலம் என்ன ஆகிடுமோ, பொல்லாத மனிதர்கள் பயம், என்னென்னவோ பயங்குது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிறான், சமாதானத்தை ஏந்துட்டுக்கிறான். அப்போது உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அதுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா? பயப்படாமலும் கடங்காமல் வேறனா இருக்கணும். கிறிஸ்து இயேசு ஜீவ விருட்சத்தின் கடியில் சமாதானத்தையே வைத்து போய்கிறானாம். நீ எதை குறித்து கலங்குற, எதை குறித்து பயப்படுற, அதுக்கான பரிகாரத்தை இயேசு கொடுத்து போயிருக்கிறார். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த எழுந்து போன அந்த ஜீவனை, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை, ஏதேன் தோட்டத்தில் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதேன் என்றால் இன்பம்னு அர்த்தமா, சொர்க்கம்னு அர்த்தம். அங்கே வியாதி இல்லை, அங்கே வறுமை இல்லை, அங்கே தரித்திரம் இல்லை, அங்கே அவமானம் இல்லை, வெக்கம் இல்லை, அங்கே கோர்ட்டு கேஸ் இல்லை, அங்கே ஜெயில் இல்லை, அங்கே ஹாஸ்பிட்டல் இல்லை, அங்கே வட்டி கடை இல்லை, கடங்காரன் தொல்லை இல்லை, கல்லறை தோட்டமே இல்லை, ஏதேன் தோட்டங்கள். ஏன்னா தம்முடைய சுவாபத்தில், தம்முடைய சாயலின்படி, தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்குறதுனால அவங்க இன்பமாக இருந்தாங்க. எந்த பழமும் இல்லை. இந்த மாலை நயங்கிற தேவநாயகத்தில் வருவார், 2 பேரும் கொஞ்சம் கொலாவாங்க. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி ஆவியான ஜீவனுடையவர், பிதா குமார் பசுத்த நமது சாயலாக ஜோயே ஜீவ வார்த்தை, ஜீவஸ்வரம், ஜீவர் இயேசு அவனோட வாக்குத்தத்தெல்லாம் ஆதாம்குள்ளே புதைந்து கிடக்கிறது, ஏவாளுக்குள்ளே இருக்குது. அதை தேவனுக்கு முழு உலகத்து கொடுக்கறதுனால எந்த பலமும் இல்லை, எந்த கலக்கமும் இல்லை, எந்த குறையும் இல்லை, எந்த வியாதியும் இல்லை. உப்போ வியாதி வந்துச்சு, சாபம் வந்துச்சு, மரணம் வந்துச்சு, தரித்திரம் வந்துச்சு, உங்கள் இருதையும் கலங்கி கொண்டு பயந்து கொண்டு இருந்தால் மீண்டுமாக அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வாய்ப்பு இருக்குது ராஜா. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். அந்த வழி இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அப்போது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்றாரு இயேசு. சொல்கிறாரு என்னுடைய சமாதானம், அவருடைய சுகம், அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய நீதி, அவருடைய புகழ்ச்சி, அவருடைய மகிமை, அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம், அவருடைய பரலோகத்தையே உங்களுக்கு கொடுக்குறாராமே. அவர் தான் விசுவாச நன்மை தீமை கனியே கொடுக்குறான். அதை போய் பிடிச்சிட்டு அதிலே இருக்கிறேப்பா.
காலமெல்லாம் பாவத்தில் மரணத்தில் தேத்தில் பாதை உங்கள் இருதயம் கலங்கிட்டு பயந்துக்கிட்டே இப்போ இவர் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தையே கொடுக்குறேன்னா என்னையே கொடுக்குறேன். அந்த இயேசுக்குள்ளே இல்லாதவா இயேசு ஏற்றுட்டு கொடுவா கலங்கிட்டு பயந்துட்டு இருக்கிற சத்தியத்தை சரியாக அறியவில்லை. சத்தியத்தை சரியாதுன்னு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. அப்போது இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்கு தத்தத்தையே கொடுத்துருக்கிறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரையும் நானே ஜீவாப்போம். அந்த ஜீவ சொல்கிற ஜீவனத்தில் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்கு தத்தமே இருக்குது. A to Z எல்லாமே இருக்குது. பிசாசுக்குள்ளே பாவத்திலிருந்து மரணம் இல்லைங்க. பாவத்திலேருந்து மரணத்துலேருந்து வியாதி எல்லாம் கேடுகட்ட காரியம் தான் இருக்குது பிசாசுக்குள்ளே. ஆனால் தான் உங்கள் எதையும் கலங்கிட்டு வாழ்நாளெலாம் கலங்கி பயந்துகிட்டே காலத்தை ஓட்டிக்கிறேன். அப்போ இயேசு பிசாசு பாவத்திலேருந்து மரணத்தை வரையும் கொடுத்துக்கிறான். ஆதாம் வழியாக வாழ்வேன் நன்மத்தை மரியத்தக்க கணிப்பிச்சுக்கலாம். இயேசு ஜீவ விருச்சத்தை கணி. இயேசு தேவநீதி உரித்து எதிரும். A to Z பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் உரித்தேதல். இடையில் வாக்குத்த சமாதானம் சந்தோஷம் ஐஸ்வர்யம் மகிமை பரலோகராஜ் எல்லாமே இருக்குது. பிசாசு பாவத்திலேருந்து மரணம் முடிவு பாதாளத்தை கொடுக்குறான். ஆனால் தான் மக்கள் கலங்கியை கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறான். உலகம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் கவலை, எங்கே பார்த்தாலும் பயம். அதனால் பிசாசு பயப்பட கலங்கி போக, சோர்ந்து போக, பயப்பட, கவலைப்பட இதெல்லாம் பிசாசு கிரியைகள். ஏன்னா ஆதாம் ஏவாள் வழியாக பிறந்திருக்கிற அந்த நன்மார்க்கு துன்மார்க்க நல்லவன் கெட்டவன் நல்லவன் தேவனாக இருக்கிற அதை தேவனுக்கு காட்டுற உலகத்துக்கு காட்டுற பிசாசு திடீர்னு போயிடுறான். காசு இருந்தாலும் படிச்சிருந்தாலும் படிக்கலனாலும் சரி. அப்போ உங்களுக்கு தெரியும் உலகத்தில் மனுஷன் எப்படி இருக்கிறான்னு. இப்போது யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகு. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். எங்கே? சிலுவையில் அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்துக்குள்ள தான் எல்லாம் A to Z இருக்குது. அந்த சிலுவையில் வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். பிசாசு மரணத்தையே கொடுத்தான், நன்மத்தை மறியத்தக்க கனியை குடிச்சது. இயேசு ஜீவ விருட்சத்தை அறிவது நித்திய ஜீவ பரலோகத்தை கொடுத்துட்டாரு சிலுவையில். எப்போ? நீங்கள் 2025 29/6 சண்டே. இன்றைக்கி 2025 வருஷத்துக்கு முன்பாகவே என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்போ கொடுத்ததை எடுக்கணுமா இல்லை? ஒருத்தர் ஏதோ ஒன்று கொடுக்குறாருனாக்கா நீ எடுக்காமல் இருந்தால் அவர் குத்துக்கிட்டே இருந்தால் கூட உங்களுக்கு பலிக்காது. கொடுக்குறதை எடுக்கணும். இப்போ எங்கள் அம்மா தட்டில் சாப்பாடு போட்டு வந்து கொடுக்குறாங்க, அந்த தட்டை வாங்கி எடுத்து சாப்பிட்டா தானே. அந்த மாதிரி கொடுத்ததை அந்த ஜீவ சரீரம் ஜீவ தேவி நீதிட்டு உயிர்த்ததை எடுத்து புசித்து அந்த சமாதான நத்திங் இயேசுக்கு சுவாமண்ட வாக்கு தத்துவங்களை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுக்கும்போது இந்த பயப்படுதலும் கலங்குதலும் உங்கள் இருதயம் பயந்து போய் கலங்கி போயிருக்கிற காரியங்கள் சிதறடிக்கப்படுகிறது. பரிசுத்த தேவதூதர் வருகிறார்கள். டெஸ்ட் பண்ணி பாருங்கள். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். கொடுத்துனேங்கிறாருங்க இன்றைக்கி வரைக்கும். ஏசுனாவே கொடுக்குறவருங்க. ஜீவனை நல்லமே இப்போ ஜனங்களுக்காக ஜீவனையே அந்த ஜீவனை ஒரு பேக்கேஜ். மரணன்றது ஒரு பேக்கேஜ். அது சாப பாவம் மரணத்தில் அவிசுவாசம் அவநம்பிக்கை சந்தேகம் ஒரு பேக்கேஜ். அதில் பாதாளம் இருக்குது. மரண விருட்சத்தின் கனி இயேசு ஜீவனுக்குள்ளே அது ஒரு பேக்கேஜ். பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் மகிமை கனப்பு வெற்றி சகலமுங்குது. அதை எடுத்து அதை தேவனுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்குற வேலையை யாரும் செய்ய மாட்டுறாங்க. அதான் பிரச்சனை கிறிஸ்துவ சமுதாயத்தில். ஆனால் நன்மத்தையும் அறியத்தக்க கனியை பறித்து புசித்தாங்களே அந்த ஆதாம் ஏவாளும், அந்த நன்மையும் தீமையும் தேவனுக்கு உலகத்துக்கு அதை காட்டுறாங்க. உலகம் ஃபுல்லாக காட்டுறாங்க பாருங்கள். ஆனால் ஜீவ விருட்சத்துக்கு ஜீவ வார்த்தையை தேவி நீத்து உயிர்த்தையில் புசிக்கிறாங்க. ஆனால் காட்டுறதெல்லாம் நன்மை தீமையை காட்டுறாங்க. அதனால தான் கிறிஸ்துவம் புரட்சிகரமாக மாறியல. கிறிஸ்தவ ஊழியக்கார சபைகள் உலகம் ஃபுல்லாக. ஆனால் நன்மை தீமறியத்தக்க கனியை புசித்து அந்த நன்மார்க்க துன்மார்க்கத்தை காட்டுறாங்க பாருங்கள். சுயநீதி அநீதியை தேவனுக்கு காட்டுறாங்க. உலகத்துக்கு பகை கசுப்பு சுயநீதி ஊர் செல்ல நாடு செல்ல செல்வ நன்மார்க்கு துன்மார்க்கத்தை தேவனுக்கு தானும் காட்ட 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 இருதயம் கலங்கி போய் பயந்து கொண்டே இருக்குது. கட்சியிலும் செத்து அப்படியே பாதாளத்துக்கு போடுறான். ஆனால் பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி அந்த ஜீவ இயேசு சுவாமன்ற வாக்கு தத்துவத்தை தந்துள்ளி அன்பு A to Z முடிச்சிட்டாரு. அந்த இயேசுக்கு சுவாமன்ற வாக்கு தத்துவத்தை எடுத்து அதை பிதாகுமார் பசுத்தாக்கி மத்தியஸ்தமாக கொடுத்து உன் மனைவி பிள்ளைங்கள்லேருந்து ஆதாம் முழு உலகத்து உணர்வுமாக தேவ நீட்டு இதை கொடுக்கணும்.
ஏன்னா நன்மார்க்கு துன்மார்க்கத்தை தேவனுக்கு ஆதாம் கொடுக்கறதுனால பிசாசு உரிமையாக வந்து திடீர்னு கொண்டு ஆயிடுச்சுன்னு போயிட்டே இருக்கிறான். ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டா அது இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவநீட்டு உதவி பிதாகுமார் பசுத்தாய்க்கும் கொடுக்கணும். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். அப்போ தான் இருதயம் கலங்குற காரியம் பயப்படுற காரியெல்லாம் போய் அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து தேவதூதர்களாக வந்து உங்களோட பாவத்துக்கு சாபத்துக்கு மறுதத்துக்கு இப்போ விளக்குறாங்க. அதனால தான் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன்ட்டார் இயேசு. ஏட்டு ஜெட்டுங்க ஒரு ஒரு பிட்டு கண்ணு காது மூக்கு வாய் எதை சதிரம் ரத்தம் தேவி நீதி உயிர்த்தல் ஏட்டு ஜெட்டு உயிர்த்ததில் பரலோகராஜ வாக்குத்தெல்லாம் கொடுக்குறார் சிலுவையில். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் எதில் பாவத்திலிருந்து மருந்து பாதாளத்திலிருந்து மன்னிப்பு அதுக்கு ஜீவசரு ஜீவரத்தத்தை கொடுக்குற சிலுவையில் குத்தாரா இல்லையா? கைவிட்ட பிதா ஆபியுக்தி ஜீவசரு ஜீவரத்தம் ஈட்டியால் இந்த ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு உன் பேர் சொல்லி பிதாவாகி ஆபியுக்தி ஜீவனை கொடுக்குறாரு. நம்ம பாவம் பிதா ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு காட்பேட் பாட்டில் ஏசு அவருடைய சமாதானத்தையே ஏசு கிறிஸ்துகுலாமன்ற வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு. இப்போ குத்துட்டு பிறகு கூட இன்னும் நான் நன்மார்க்கு துன்மார்க்கு ஊர் சரியில்லை நாடு சரியில்லை பேர் விசுவாசி அவர் சரியில்லை எல்லாமே சரியில்லைப்பா. சரியில்லைன்றது நீ சரியில்லைன்னு சொன்னால் நீ நன்மை தீமை காட்டுறதுனால நீயே கலங்கி போயிடு, நீயே பயப்படுவேன், நீயே பிசாசு ஒன்றே அழிச்சிடுவான். சரியில்லாதவனுக்கு இயேசு ஜீவன் பரிவர்த்தனை தேவன் தனக்கு உலகத்தான் அவனுடைய பழமும் கலக்கமும் ஓடிப்போம், உன்னுடைய பழமும் கலக்கம் ஓடும். அப்போ வாய்நாளெல்லாம் நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். ஆமாம், இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு திருப்பி நன்மை தீமை ஆதாமுக்குள்ளே வாழ்ந்தாக்கா கலங்கின்னு பயந்துதான் வாழணும் கிறிஸ்துவ வாழ்க்கை ஊழியக்காரன். அப்போ என்னதையும் பண்ணுற ஷேட்டியெல்லாம் பார்த்தா பகைக்காமல் சபிக்காமல் இருக்க முடியல. மக்களை ஜனங்களை குடும்பத்தார் இனத்தார கடிந்து கொண்டு புத்தி சொல்லி எச்சரி ரொம்ப மோசம்தான் விளையிற. இயேசு கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார், எச்சரித்தார், ரொம்ப மோசம்தான் விளைகிறது. ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை யாருக்கும் காட்டல பாருங்கள். நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ விருச்சத்துங்கடி தான் காட்டுறாரு. பரிசேயர் சதிசேயர் ரோமர்கள் பரிசேயர்கள் கிரேக்கர்கள் யாரோ இருந்தாங்க சீசர்கள். நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்ததில் தான் காட்டுறாரு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து காட்டுறாரு. உடனே அசுத்தாகி போயிது பசு இருதயம் கலங்கி போனவன் பயப்படலாம் விடுதலை ஆயிடும். அப்புறம் நீ பாவம் கிறிஸ்துக்குள்ளே இரு, நானே திராட்சை செடி நீ ஒருவன் நீர் வார்த்தை நேரத்துன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அப்போ ஆதாமுக்குள் பிறந்த நீ நன்மை தீமை அறியத்தக்க உன் இருதயம் கலங்கி போய் பயந்து போய் இருக்கா இல்லையா? அந்த பயத்திலும் கலத்தில் நீக்கிறதுக்காக இயேசு என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னையே கொடுக்குறேன்றார். பிசாசியே கொடுக்குறான், பாவத்தின் சம்பளம் மரணத்தின் ரோமா. அந்த பிசாசியே வாங்கி அந்த பிசாசியே தேவனுக்கு உலகத்துக்கு முழு உலகத்துக்கு காட்டுறது. பிசாசு உன்னை கலங்கச்சின்னு பயப்பிச்சின்னு திடீர்னு கொண்டு நைச்சினேக முடியும் பாதாளத்துக்கு எடுத்து போகிறான். இப்போ இயேசு தன்னையே கூட ஜீவ வச்சு தேவனி தூவித்தல் கொடுக்குறாரு. அதை பிதாகுமார் பசு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொத்தினாங்க. ஒரு ஆள் பயக்கூடாம பிசாசு போய்த்தான் அசுத்தை பசுத்தை வந்து தானோ தேவதர் பணிவிட செய்தாங்க. முழு உலக ஒரு ஆளுக்கு பகை கசப்பு காட்டினா கூட அந்த ஒரு ஆள் மூலம் பிசாசு உரிமையாக வருவான். நீ ஏன் ஆள் என் நன்மை தீமை காட்டு நன்மா சுயநீதி அநீதி கண்டிலிச்சம் ஜீவனத்தின் பெருமைக்கு நன்மை தீமை பாவத்தின் சம்பளம் அதை ஒரு ஆளுக்கு நீ காட்டிட்ட. கிறிஸ்துவ காட்டில் அவனை சபிச்சுட்டு அவனை பகைச்சிட்ட நிந்திச்சிட்ட. அதனால் அந்த ஒரு ஆள் மூலம் ஒரு பிசாசு வந்து ஒரு பிசாசு போது ஒன்று ஐக்கியத்துக்கு. அப்போ என்னத்தையும் பண்ணோம் ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கூட இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறினீங்க. உலகம்னா துன்மார்க்க உலகம். இயேசுவின் அன்பு ஜீவனை பெறும் வானவர் பரலோகத்தை கொடுக்குற தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு சமாதானம் உன்னை தேடி வரும். ஆபிரகாமை தேடி வந்தது, ஈசாக்கை தேடி பழைய ஏற்பாட்டில் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியை அது இயேசு தேவனுக்கு தனக்கு ஒரு ஆபிரகாம் சகல காரியத்திலும் ஆசீர்வாதம். சமாதானம்னா என்னது? மொத்தம் கோடி கோடியாக பணம் இருக்கும், ஆனால் உடம்பு ஃபுல்லாக வியாதியாக இருக்கும். சில பேர் உடம்பு ஃபுல்லாக கோடி கோடியாக பணம் இருக்குதுங்க, ஆனால் உடம்புலாம் வியாதி. அது சமாதானம் கிடையாது. ஒருத்தனுக்கு வேறு என்ன இருக்குது? ஒருத்தவங்க உடம்பெல்லாம் வியாதி இல்லை, நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாரு, ஆனால் கையில் காசே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுவும் சமாதானம். அப்போ எது சமாதானம்? ஐஸ்வர்யமும் இருக்கணும், சரீரத்தில் சுகமும் இருக்கணும். தரித்திரத்தை நேசிக்காதே, சமாதானத்தை ஏந்து விடுவாய், கலங்கி போயிடுவாய். பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்து இயேசு நம்முடைய தரித்திரத்தை ஏற்றுக்கிட்டு ஜீவ ஐஸ்வர்யத்தை கொடுத்துக்கிறாரு. இயேசு சாமண்டவாக இயேசு சிலுவையில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தரித்திரம் அதை ஏற்றுக்கிட்டு சிலுவையில் அவருடைய ஐஸ்வர்யத்தை தந்துள்ளி தரித்திரம் என்கிற
குழப்பத்திலிருந்து இன்னைக்கு சமாதான ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போது எல்லாத்தையும் நேரம் மனைவி கிட்ட சமாதானம், குடும்பத்தில் சமாதானம், வேலை ஸ்தலத்தில் சமாதானம், தொழிலில் சமாதானம், இதயத்தில் சமாதானம், ஆவியில் சரீரத்தில் எல்லா ஏட்டு செட்டு எல்லாம் சமாதானம் எகோவா சாலம் வாழ முடியுங்க. ஏசு அப்படி வாய்ந்தாருங்க. அவரு வாய்ந்தார். ஏன்னா எல்லா ஏட்டு செட்டு தேவன் தனக்கு உலகத்து கொடுக்குறனால பூர்ண சமாதானத்தை கொடுக்குறாரு. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்து கொடுக்க அந்தந்த சமாதானம் வந்துடும். ஆமாம், ஐஸ்வர்யத்தை பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் முழு உலகத்து கொடுத்துப்பார். தரித்திரம் அழகைத்து ஓடி பசுத்தாய் தேவதை எப்படியோ நீ ஐஸ்வர்யம் ஆயிடுவாய். தாவீது எந்த ஏழை கூப்பிட்டான், கத்திரவனை எல்லாம் இருக்குங்களா. தாவீது ஏழைன்றான், கொஞ்சாடு மேய்ச்சிட்டு இருந்தவங்க தாவீது. ஆனால் பெரிய ஐஸ்வர்யம் கனமும் மகிழும் எப்படி வந்துச்சு? கத்திரை நான் எக்காலத்தில் சோத்திரம். அவர் துதி எப்போதும் துதி தோத்திரம் ஆராதனை. என் நாதோறும் உமதி நிதி உமதி சொல்லிகிட்டே இருக்குமா. எப்படி டன்னு கணக்கில் பொண்ணு சாகத்தை வைக்கிறான் தேவாலயத்தை கட்டுறதுக்கு. ஐஸ்வர்யம் மகிமும் கனமும் போய் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாங்க. நல்ல முதிர் வயதிலே போனான்னு போடப்படுது 2 நாளாகத்தில். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் சகல பூமி தாங்கக்கூடாது பொண்ணு வெள்ளியுமான சீமானாய் ஆடுகள் மாடு ஒட்டங்களுமான சீமானாய் பூமி தாங்க ஆசீர்வாதம் வந்து சொல்லு. அவங்களாம் பவிதற்ற பலிக்குள்ளே ஏட்டு ஜெட்டு தேவி நீதிட்டு இயேசு சாமட வாக்குத்தத்தில் பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்து கொடுத்தனால சகல காரியத்திலும் ஒரு சமாதானம் வந்து தான் ஆகணும். அதுக்கு இயேசு என்கிற இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவரே கிடையாது. இயேசு நானே வழிய சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த ஜீவனில் தேவை நீதிட்டு உடி தேய்தல் இருக்குது. அதை ஒப்பவே கொடு, தீவிரமாக கொடு. இந்த செய்தி கேட்கும்போதே ஆதாம்குள்ளே பிறந்துக்கிறேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நான் ராஜ குடும்பத்தில் பிறந்த உயர்ந்த ஜாதி, உயர்ந்த குலம், தாய்ந்த ஜாதி, ஆப்பிரிக்காக்காரு, ஐரோப்பாக்காரு, அமெரிக்காக்காரு, லண்டனு, சைனா, இந்தியாக்காரு, எந்த காரானா இருப்பா. ஆதாம் வழியாக அம்மா வயிற்றில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிறாய். உன் இருதயம் கலங்கி போய் பயந்து போய் தான் இருக்குது. மரணத்தை குறித்த பயம், பாதாளத்தை குறித்த ஆபத்து, விபத்து, நாசபாசம், என்னென்னவோ பயம். இதுக்கெல்லாம் தப்புனா ஆதாமுக்குள் பிறந்த நீ பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு மறித்து தேவி நீதி தூய்தல் கிறிஸ்துக்குள்ளே வரணும். அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழு உலகத்தையும் கொடுக்கணும். இவ்வளவு கொடுத்தாதான் தேவதூதர் பரிசுத்தாவியான வாழ்நாளெல்லாம் உன்னை பாதுகாத்து சகலத்தை நிறைவாக்கி திருப்தியாக்கி உன்னை வெற்றிகரம் வாழ பரலோக ராஜ்யம் வெளியே கொண்டு போய் சேர்ப்பார். கையை தட்டு அல்லேலூயா. ஆனால் அன்பானுங்களே, இப்படிப்பட்ட சமாதானத்தை தந்துவிட்டு போயிருக்கிறாராம். யோவான் 14:20 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தையே. இயேசுக்குள்ளே என்னங்க, இயேசு சரீரத்துக்கெல்லாம் மேலே போட முடியுமா? வானது பரலோகத்தை உலகத்தையே வாங்கலாங்க அவர் சமாதானத்தை வச்சுக்கிட்டு. இயேசு சமாதானம் அப்படியே இதயத்துக்கு சமாதானமாக இருந்துச்சுங்க. அவர் செய்திங்க சமாதானம் வாயில் வேலை சொல்கிற மாதிரி கிடையாது. டப்பு பார்க்கணும், சரீரத்தில் சுகத்தை பார்க்கணும், வீடு காரு பங்களா ஆசீர்வாதம் தோப்பு துறவு குடும்ப சமாதானம், மனைவி சமாதானம், தொழில் சமாதானம், பேர் புகைச்சி எல்லாமே அந்த சமாதானத்துக்குள்ள எழுத்தின்படி பார்த்தா தான் அதுதான் உண்மையான சமாதானம். அப்படியே சமாதானமாகுதுங்க. அங்கே பார்த்தா கடன் தொல்லத்தைங்க, பொண்டாட்டி பிரச்சனை, தொழில் பிரச்சனை தெரியல. அது அந்த சமாதானம் உண்மையாகவே சமாதானம். அல்லேலூயா. அதெல்லாம் எதிர்பார்க்கணும். அதெல்லாம் தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுக்கணும். கொடுங்கல போயிது கொடுக்கப்படும். நன்மை தீமை காரியத்தை கொடுக்க பிசாசு தான் கொடுக்குறான், வண்டியாக கொடுக்குறான். நீ ஜீவ வச்சதுக்கு தேவி நீ தூ இயேசுக்கு சாமண்ட வாக்குது ஜீவ வார்த்தை, ஜீவ சரணம், ஜீவ உலகம், இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தம் பிதாகுமார் பசு ஆதாம் முழு கொடுக்க வண்டி ஆசீர்வாதம் தாவீது வர விருத்தி ஆகிறான். யோசிப்பு சிறைச்சாலில் கொஞ்ச நாள் தான், கட்சியில் எகிப்துக்கு அது போயிட்டான். சகல காலத்தில் ஆசீர்வாதம். யோசிப்பு, ஈசாக்கு, எஸ்ஆர் ராஜாத்தி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கூபு கோலும் தடிமாக போகிறான். அவங்களாம் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டியை பிதாகுமார் ஆதாம் முழு இயேசு அபுகள் பழைய ஏற்பாட்டில் அந்த ஆட்டு உலகத்துக்கு தேவ ஆட்டுக்குட்டி. அப்போது ஜான் 14 chapter 27th verse என்ன போடுது இங்கிலீஷில்?
English the 27th. Peace I live with you. My peace I give you. I do not give to you as the world gives. அதாவது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக என் சமா கொடுக்கிறது இல்லை என்றார். Do not let your heart be troubled and do not be afraid. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ சொல்கிறாரு, பீஸ் ஐ லீவ் வித் யூ. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன். எங்கே கொடுத்தாரு? சிலுவையில் கொடுத்தாருங்க. நீ கேட்டால் கொடுத்தாரு, நீ பிறக்காத முன்னே கொடுத்துட்டாரு. அந்த சமாதானத்தில் தேவை நீதிட்டு உயிர் இயேசு கிறிஸ்து ஆமண்ட பரலோகமே இருக்குது. அந்த சமாதானத்தில் பிசாசு சமாதானத்தையே கொடுக்க. அவனுக்கு சமாதானம்னா என்னன்னே தெரியும். குழப்பத்தை, சாபத்தை, வியாதியை, வறுமையை எல்லாம் கெட்ட காரியம் தான். சாகடிக்கிற சக்தி தான் குத்தான் சிலுவை ஏதே தோட்டது. நன்மை தீமை அறியத்தக்கவனாக இருந்தேனா, நன்மார்க்க துன்மார்க்க, நல்லவன் தீயவன், பாவம் மரணம் தான் இருக்கு உனக்கு. உன் இருதையும் கலங்கி போய் பயந்து போய் தான். கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, நாசம் மாசம், எந்த நேரத்திலும் மரணம் வரும். ஏன்னா கனியை சாப்பிட்டுட்டேன், சாகவே சாவாய். தப்பிக்க ஒரே வழி, நானே உரித்திலும் ஜீவனமாய் இருக்கிறேன். இயேசு தீவிரமாக ஏற்றுக்கொள். இந்த செய்திக்காக இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தில் திருவிருந்தில் பங்கெடு. அப்போது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு. உலகம் என்ன எப்படி கொடுக்கும்? நன்மை தீமை மார்க்கத்தில் கொடுக்குற சமாதானம். அதுதான் பிசாசு, உலகத்தின் அதிபதி பிசாசு கொடுக்குற சமாதானம். அது நன்மையும் தீமையும் கலந்து தான் கொடுப்பான். என்னதான் சமாதானம் கட்சியில் பார்த்தாலும் மரணம் இருக்குது. அது உள்ள மரணத்தை வச்சுருப்பான். அதான் உலகம் கொடுக்குற சமாதானம். அப்படி கொடுக்குறது இல்லையா? இவர் பரலோகத்துலேருந்து வந்தவர். பரலோகம் கொடுக்குற சமாதானம். பிசாசு பாதாளத்துலேருந்து கொடுக்குற சமாதானம். அப்போது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதே இல்லை. உலகம்னா அது உலக மென்டாலிட்டி. ஆதாமியா இந்த உலகத்தின் அதிபதி. நன்மை தீமை அறியத்தக்க கனியில் ஒரு சமாதானம். உலகம் கொடுக்குற பிரகாரமாகவே கொடுக்க மாட்டாராம். அப்போ எதுக்கு பரலோக ராஜ்யத்தின் சமாதானம்னா, பரலோகனா இயேசு ஜீவன் பரிபூர ஜீவன் மூலமாக தான் கொடுக்குறார் சமாதானம். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது தான் உனக்கு ரீச் ஆகும். அப்போது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உனக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போது உலகம் கொடுக்குற பிரகாரமாக வர சமாதானம் உன்னை கலங்கடிக்கும், பயப்படுத்தும், மரணத்துக்கு நேராக நடத்தும், வியாதிக்கு நேராக நடத்தும். அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், இருமனம் இந்த மாதிரியெல்லாம் போய் நடத்தி உன்னை முடிவாக தண்டநகரை அடித்து சீக்கிரம் கொண்டு போய் பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடும். அதான் உலகம் கொடுக்குற சமாதானம். நான் உலகத்தான் அல்லாதது போய் இவர்கள் உலகத்தாரெல்லாம் உலகத்தில் தாங்கிறோம். நன்மை தீமை கையை தக்கவர்களிருந்து விடுதலை ஆகிட்டார். நம்மளை ஜீவ விருட்சத்துக்கு கொண்டு வந்துட்டார். அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனிவு பூச்சியும் உங்கள் இருதையும் கலங்கி போய் பயந்து போய்க்குது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ கண்டிப்பாக நடக்கும். கலங்குற காரியம், பயப்படுற காரியம், நீ கலங்கி எதையும் திகைத்து போகிற காரியம்லாம் நடக்கும். ஆதாம் வழியாக பிறந்த நன்மை தீமை அறியத்தை, நன்மார்க்க துன்மார்க்கத்தை தேவனுக்கு தனக்கு குடும்பத்துக்கான உன் இருதையும் கலங்கடிக்கிற காலம் உன் சரீரத்தில், உன் குடும்பத்தில், உன் மனைவி, பிள்ளைகள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். அதுதான் தப்பித்துக்கொள். கர்த்தர் என்னை தப்பி வித்தார்ன்ற மாதிரி தாவிது. கத்தாவே என்னை தப்பிவியும். ஜீவ வார்த்தை ஜீவ விச்சத்துக்கு இல்லவா? கர்த்தருடைய நாமம் பலத்து துர்கம், நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பார். அந்த ஜீவத்தை பிதாக்கு ஆதாம் முழுவத்து கொடு. உன் மனைவி பேர் சொல்லிக் கொடு, உன் பிள்ளைங்க பேர் சொல்லிக் கொடு. இயேசு ஏற்றுக்கொண்டா நீங்கள் தான் குடும்பத்துக்கே ஒலி, பட்டணத்துக்கே ஒலி, தேசத்துக்கே ஒலி, உலகத்துக்கே ஒலி. அந்த ஜீவரை உன் மனைவி பேர் சொல்லி பிதா ஆதாம் முடிவெடுத்து கொடு. அவருடைய இருதயம் கலங்கி போய் பயந்து போய்க்குது. அந்த கலங்கி போய் பயந்து ஒரு பிசாசு அசுத்தாயத்து பசுத்தாயிருக்கு தேவத்தில் படிக்க ஜீவ விச்சத்துக்களில் கொண்டு வா. அவள் பேர் சொல்லி பிதா உங்கள் பிள்ளைங்க 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க, உங்கள் அப்பா அம்மா, வயசான அப்பா அம்மா,
பேர பிள்ளைங்க, உங்கள் சபை விசுவாசிங்க, ஆதாம் ஏவாள் வழியாக பிறந்துட்டாங்க. நன்மார்க்கு துன்மார்க்கு காட்டித்தான் ஜடம் கிடையாது. அதை தேவனுக்கு தனக்கு உலகம் கொடுக்குற பிரகாரமாக எது ஒன்று கிடைச்சாலும் அந்த மாதிரி கொடுக்குறதே இல்லையா இயேசு. அவர் ஜீவ வார்த்தையில் தான் கொடுக்குறார். ஜீவ சர் மாம்ச சிந்தை மரணம். என்னதான் சமாதானம் அந்த உள்ள மரணம் இருக்குது, சாபம் இருக்குது. உலகம் கொடுக்குற சமாதானத்தில் சாபம் புதைந்து கிடக்குதுங்க. என்னென்னவோ சமாதானன்றான், சந்தோஷமாக இருக்க, குடிக்கிறான், ஜாலியாக இருக்கிறன்றான், சினிமாவை பார்க்குறன்றான், இயற்கை என்னென்னவோ பார்க்குறான். உலகம் அதுக்கு கிறிஸ்து இல்லாமல் என்னென்னோ சமாதானம் இருக்குது உலகத்தில். அப்படி கொடுக்குறது இல்லை. கிறிஸ்துக்குள்ளே என்ஜாய்மெண்ட்டு, அது பரலோக என்ஜாய்ங்க. பேரின்பன்றாரு, பேரின்ப நதி கிறிஸ்துக்குள்ளே, தெரியுமா? அதை விவரிக்க ஜோழிய ஜீவன், ஜோழிய இல்லை, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தம். அதை பிதாகுமார் பசு ஆதாம் முடிவெடுத்து உலகம் கொடுக்குற சமாதானத்தை எப்படி பாவத்தை மட்டும் தேவன் தலுக்கிற அந்த சமாதானத்துக்கு எனர்ஜி யூஸ் பண்ணியோ அது கூட ஏசுக்கு சரியே ரத்தம் பிதாகுமார் பசு ஆதாம் முடிவெடுத்து கொடு. இல்லைனா உலக பிரகாரமாக நன்மத்தையும் அறியத்தக்கதை ஓடி ஓய்ச்சி சுயநீதி அநீதியை காட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா உலகம் கொடுக்குற சமாதானத்தை சாபத்தில் பாவத்தில் மருந்து கட்சியில் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி லட்சமாக செலவு பண்ணுறது. ஏன்னா மரணம் இருக்குது. அப்போது உலகம் கொடுக்குற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் நன்மார்க்க துன்மார்க்கமான அந்த மென்டாலிட்டியில் அந்த சைட்டில் வர்றது கிடையாது. அது மூலமாக வர்ற சமாதானத்தை கொடுக்கல. அதை விட பெஸ்ட்டு ஜீவ உலகம், ஜீவ வார்த்தை, ஜீவ சர்றம், இயேசுக்கு சுலாமன்ற சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்குள் நன்மை செய், சத்துக்களை தேவி நீதிட்டு உயிர்த்ததில் பிதாகுமார் பசுத்தாய்க்கு ஆதாம் முடிவெடுத்து கொடு. அதில் சமாதானம் இருக்குது, சந்தோஷம். அசுத்தாயோட பசுத்தாய் வேற, அதில் மெச்சூர்டாவு. ஒரே கவலை, ஒரே பயம், வெறுப்பு. நல்ல உலகம், நல்ல சமாதானம், நல்ல கார் இருக்குது, பங்களா இருக்குது, கோடியாக பணம் வச்சு திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணி சாப்பிட்றான். ஏசு இல்லாமல் நல்ல வீடு இருக்குது, நல்ல கார் இருக்குது, நல்ல ட்ரெஸ் இருக்குது, நல்ல பதவி இருக்குது, எல்லாம் இருக்குதுங்க. எல்லாம் கம்ஃபர்டபுளாக வாழ, நல்லா சாப்பிட்லாம், நல்ல பெட்டில் படுக்கலாம், நல்லா காரில் போகலாம். ஏசுவே இல்லை, ஆனால் பணம் கோடியாக இருக்குது. சமாதானமாக இருக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தா மரணம், திடீர்னு பார்த்தா ஆபத்து, திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக்கு, திடீர்னு பார்த்தா பொல்லாத மனிதர்கள் தாக்கம், குடும்பத்தில் பிரிவினை, பிரச்சனை, வியாதி. இப்படி இல்லைங்க. இயேசு கொடுக்குற சமாதானம் அது ஜோயே லைஃப், தேவ நீதி டூ இயேசுக்கு சுலாமட்டவாகும். ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தம். அதை பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்துகிறோம். ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்துகிறோம். இடைவிடாமல் செலுத்தணும், எக்காலத்துக்கு சோர்ந்து போகாமல் செலுத்தணும். இந்த சமாதானத்தை கொடுக்குறேன்றாரே. பிசாசு எப்படி நன்மத்தை கடை கொடுக்குறானோ அதுபோல் இயேசு ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. அதில் தேவி நீதி இயேசுக்கு சாமி கொடுக்குறாரு. அதை போய் பிதாகுமார் ஆதாம் முழுவதுக்கு கொடுத்து விட்டு நீ நன்மார்க்கு துன்மார்க்கிலே போறியாப்பா காலமெல்லாம் சுயநீதி அநீதியிலே. அப்போது யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். A to Z, நத்திங் லேக்கிங் நத்திங், சகலத்திலும் சமாதானம். ஒன்று இல்லைன்னா கூட சமாதானம் இருக்குது. ஆபிரகாம் 100 வயசு ஆகி போயிடுச்சு, 90 வயசு ஆகி போயிடுச்சு. சாராளுக்கு ஈசாக்கு இல்லை, சமாதானமாக இருக்குது. கோடியாக பொண்ணு வெள்ளியுமான செய்யும், ஆடுகளுமா ஒட்டகலமாக இருக்கான். ஒரு ஈசாக்கு இல்லை மனைவிக்கு, சமாதானமாக இருக்க முடியுமா? கட்சியில் என்னாச்சு? அந்த ஆபிரகாமுக்கு 100வது ஈசாக்கையும் கொடுக்குறாரு பாருங்க. A to Z, அதான் நத்திங் லைக் சகலத்தில். ஆபிரகாமை சகல காட்டில் ஆஸ்வதித்தார். 100வது வயசு சிறியில் வைப்பான் நின்ன பிறகு கூட அவனுக்கு புள்ள பிறகுது. ஈசா கொடுத்து அவனை ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போது எங்கே போன ஆபிரகாம் பலிபீடத்தை ஒரு பைதட்டோடைய தேவனை மகிமைப்படுத்தி எப்படி ஜீவ தேவன் தனக்கு அந்த பைதட்டு உள்ள கர்ப்ப கணிக்குது, ஐஸ்வர்யங்குது, சமாதானத்துக்கு, சந்தோஷம், வெற்றி, ஜெயம், பேரு, புகை எல்லாமே இருக்குது ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்தான், சகல சமாதானம் இருந்தது. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாக புதிய ஏற்பட்டு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு பலிபீடத்தை தான் கட்டுறான், ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டி, பைதட்டு காலை. அதுதான் விசுவாசம். 1000 குறைகள் இருந்தாலும் அந்த பைதட்டு பலியை தேவன் தர கொடுத்துட்டு எல்லாம் அச்சு போய் ஏசுகிற சகல பாகத்தினிக்கு சுற்றி வச்சுது. வர விருத்தி ஆயிடான். ஏன்பா நமக்கு வம்பு? நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி அநீதி போய் தேவன் தர கொடுத்து காட்டி ஓடி வச்சு சம்பாதிச்சு கட்சியில் பாதாளத்துக்கு போய் இதெல்லாம் தேவையான உலகம் கொடுக்குற சமாதானம். அப்போ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்.
குத்துட்டாருங்க, லேட் பண்ணிட்டு செய்தி கேட்கும்போது தேவன் தனக்கு ஆதாம் தீவிரமாக கொடுங்க. உங்கள் மூலமாக நன்மார்க்கு துன்மார்க்கு உலகம் ஃபுல்லாக போய்ங்குதுங்க. அதனால தான் வாய்நாளாக இருதயம் கலங்கி போயிட்டுது. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பயப்படாமலும் கலங்காமலும் இரு. யார் எனக்கு எதிராளி அவன் வரட்டும். கோலியாத்தே வந்தால் கூட கர்த்தருடைய நாமத்தே கொடு. ஆமானே வந்து விருதில் திராட்சை ஆமான் சதித்திட்டான். ஆமானே பேன் போயிட்டான். பார்வோன்னு பஸ் காட் ரத்து தச்சு நிலைக்காலில் பூசு. ஏசு தான் குறிக்குது அன்பு குறிப்பா. விருந்தில் திராட்சை கிறிஸ்து அடையாளம் சத்துரு பந்திய கர்த்தருடைய நாமம் இயேசு குறி. இயேசு சாப்பிட தேவன் தர கொடுது. எந்த ஆமானை பார்த்தும் பயந்துடாதே. ஆமான்னா பொல்லாத மனுஷன். கோலியாத்து பார்த்தும் பயந்துடாத. பார்வோன்னு பார்த்தும் பயந்துடாத. யாரும் நான் சேதப்படுவார். கடல் வளர்ந்து ஒரு யோர்தான் பின்னாடி எரியோ தர கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு. எங்கே போனால் தேவதூர் பசுத்தாய் காப்பாற்றியே தருவார்கள். கிறிஸ்து நன்மை தீமறியத்தக்க நானே வழியும் சுற்றி ஜீவனம். அதனால தான் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு. உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியம். கோடி ரூபாய் காணி கொடுக்கணும். இன்னொரு சேனல் FGC வெல்லூர் இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ்ன்னு ஒரு சேனல் இருக்குது. இயேசுவை கொடுக்க படகு உங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடு. போகிற இடத்துல போய் கற்றுக் கொடு. இல்லைன்னா நன்மை தீமையை தேவன் தரங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க சமாதானம், குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை, தொழில் எல்லாம் சமாதானம் தேர்ந்துருவாங்க. ஒரே பிசாசு திறது கொண்டதாகி இருதையும் கலைங்கன்னு பயந்துனே வாயினெல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு. உன் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடு. ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்காவது என் செய்தியை ஷேர் பண்ணேன். அப்போது இயேசு மத்திய மார்க் லூக்கால இதை தான் செய்தார். எங்கே போனாலும் சமாதானத்தை ஏந்துட்டாங்க. உலகம் கொடுக்குற பிறகு சமாதானம். அவிஸ்வாசம், அவநம்பிக்கை செஞ்சு கூட சவட முடவேன். எங்கே பார்த்தாலும் வியாதியஸ்தர்கள், தேகோன் பிசாசு, பெரும்பாடு உள்ள திமிர்வாதக்காரன், சரீரத்தில் வியாதிகள், வறுமைகள், தரித்திரம், பிசாசு, திருடன், பிசாசின் வளர்கள் அகப்படி யாரும் நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடு. ஜீவரத்தம். அவன் பேர் தேவனுக்கு ஆதாரம் 2000 பிசாசு அசுத்தாய் ஓடுது. தேவன் பிசாசு பிச்சுச்சே நிர்வாணம் ஆகிட்டான். கல்லறை தோட்டில் இருக்கிறான். சமாதானம் இருந்திருக்குமா அவனுக்கு? 2000 பிசாசு அழகைச்சு தன்னைத்தானே காயப்பத்தி கொஞ்ச நேரத்தில் சமாதானத்தை கொண்டு வந்துட்டாருங்க. அவன் எதை எவ்வளோ கலங்கி பயந்து நின்றுருக்கான். பிசாசு பிச்சின்னு வாழ்க்கையே நரகமாகி போச்சு. ஏசு அவனை பார்த்தார். நானே நல்லமே அகோபி அன்பு திரளான பாவங்கள். அன்பு ஜீவ ரத்தத்தை கொடுக்குது. அதை தேவனுக்கு ஆவதம் வந்து முழு குத்தாரு பாருங்க. அத்தனை பிசாசு கைண்டு போய் பண்டு சமத்து பசுத்தாய் வந்து யாரும் சொஸ்து புத்தி வந்து பிணங்கள் மாதிரி நிர்வாணம் வஸ்திரத்தை ஏசு தக்க போல் கத்த தனக்கு இறங்கி ஒரு தக்க போல் ஊழி செய்கிறான். நல்ல ஹீலிங். அவன் பிரசங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டானான். ஆனால் நான் கூட ஒரு காலத்தில் லேகோனு மாலை இருந்த ஒரு ஆள் தான் நானும். ஏசு ஏற்றுக்கொண்டு இந்த ஜீவ மார்க்கத்தை கட்டுறது என் பிரசங்கத்தை கேட்டால் நீ ஆச்சரியப்படுவாய். இந்த லேகோன் போய் தக்க போல 10 நாடுகளில் போய் கத்த தனக்கு இறங்கி செய்தது தான் பிரசங்கம். ஏன்னா ஜீவ தேவனி இதை தான் பிரசங்கம். இல்லைனா பிசாசு நன்மை தேவை காரியம் செய்ய உலகமெல்லாம் போய் அதை தான் எங்கே போனாலும் காட்டிகிட்டே இருப்பேன். நீயும் சமாதானம் போகிற இடத்துலையும் சமாதானத்தை எதிர்வாய். எந்த ஊருக்கு போய் எந்த கிராமம் போய் எங்கே போனாலும் நன்மார்க்கு துன்மார்க்கு தான் பேசுவேன். அப்படி தான் போகிறது. அதை தான் தேவன் தான் உங்களுக்கு காட்டின்னு போவேன். நீயும் சமாதானத்தை விட்டாய். போகிற இடத்துல சமாதானத்தை இருப்பாய். கிறிஸ்து உணவுகள் தான் இயேசு ஜூன் பார் தேவன் தர உங்களுக்கு கொடுத்தா. போகிற இடத்துலலாம் அசுத்தாவை விட பசுத்தாவை தேவத்தை விட உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்பாயிருப்பாய். அதனால் அன்பானுங்களே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஜெபம் பண்ணும். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளிலே கர்த்தாவே 29/6/2025 பரிபூர்ண ஜீவன் சபை மைசூர் பகுதியில் இந்த இடத்துல கொடுக்கும்படி செய்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருத்தையும் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் படைத்த பவுல், செயின்ட் பவுலா மாதிரி கிறிஸ்துக்குள் குறைந்தீர் தேச கலாத்தியர்லாம் போய் பயந்து போய் கலங்கி கோயில்கள்லாம் கிறிஸ்துக்குள் கொண்டு வரான். அவனே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுறான். ஜீவரத்தம். அது தேவ நீதிட்டு உயிர்த்தது. பரலோக ராஜ்யம் பிதாகுமார் பசுத்தாக்கி ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு இடைவிடாமல் கொடுக்க, ஏக்காலம் கொடுக்க, சோர்ந்து போகாமல் கொடுக்க, வாய்நாள்லாம் கொடுக்க, பாவன்ட்டு மரத்தில் அசுத்தாய் பசுத்தாய் தேவதூரெலாம் பணிவிட செய்ய ஆண்டுகளே இந்த செய்தியை கேட்குற ஒரு பயன்படுத்தப்படி செய்ய இயேசு ரத்தம் சகல பாவங்கள் நீக்க சொல்லி. சின்ன பாவம், பெரிய பாவம், மோசமானது எந்த பாவமாக இருந்தாலும் சரி, ஏசு ஜீவஸ்வரஜி ஓவர் போயிட்டு ஜீவஸ்வரஜி வானதம் பரலோகமே இருக்குது. நன்மத்தையும் எல்லாம் பாதாளம் இன்னும் பூமி முள்ளும் குறுக்கும் மொழிவு நன்மத்தையும் அறிகிறதுக்கு ஷாகவே ஷாவாய். அதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு ஒரு சமாதான தீர்வை சாபத்தில் பாவத்தை மறந்து பாதாளத்துக்கு போகாதபடி இயேசு ஜீவன் பரிபூர்ண இயேசு சாமட்ட வாக்குத்தத்தங்களை
பிதாகுமார் ஆதாம் வந்து முழு வளர்த்து சகல சாபத்தில் பாவத்தை மறுத்து அசுதாய் பசுதாய் தேவதோட பண்ணிவிட்டு நானே திராட்சை நீங்கள் கொடிகள் ஒருவன் இன்னொரு வார்த்தை மிகுந்த கனிகள் பண்ணவர் ஆசுவாதக்கணி ஐஸ்வர்யக்கணி சமாதான சந்து பரலோகணி கொடுத்து இந்த உலகத்துக்கு வழி பூமிக்கு பாருங்க இந்த செய்தி கேட்குற உடனே பயன்படுத்தி ஆசுவாதிக்கு படித்து வைக்கும் உலகம் முழுதும் எங்கே பார்த்தாலும் அவர்களுடைய இறுதியும் கலங்கி போய் பயந்து போய் சாபத்தில் பாவத்தமான பத்திரிகை செய்தி தொலைக்காட்சி நாட்டில் நடக்கும் கொலைகள் வெறிகள் சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் நோவா காலத்தில் வருஷகுமார் காலத்தில் நடக்குது பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் படுகிற கலக்கங்கள் பயங்கள்லாம் அவர் இயேசு இடத்தில் வர வருத்தப்பட்டவர் இயேசு இடத்தில் வந்து இயேசு ஜீவன் பரு இயேசு சாபண்ட வாக்குத்தங்களை பிதாக்கும் ஆதம் வந்து முழு அசுத்தாயத்தை பசுத்தாய் தேவதெல்லாம் பண்ணிவிட்டு செய்ய உலகத்து 816 கோடி ஜனங்களுக்கு இயேசு ஜீவன் பரிவுஜன அவன் இலக்கத்தக்க இயேசு தேவன் தனக்கு ஆதம் முழு அசுத்தாயத்தை பத்து கிராமங்களில் பட்டதார் அலை இலையாய் பசுத்தாய் தேவதோட உலகம் உள்ள கட்டமைத்து இருக்கிறாங்க தாய் கிராமங்களில் பட்டண தேசத்தில் இயேசு இங்கு சுற்றி தான் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே அந்த ஜீவனில் தேவனி தூக்கி அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதம் அசுத்தாயத்தை பசுத்தாயி தேவன் நம்மளை வாய்நெல்லாம் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு போகிறது போல இந்த சத்தியத்தை ஒரு பயன்படுத்தப்படி ஜெயிக்கிற தாய் எங்கள் உலகத்தை ஒரு பூமிக்கு உப்புன்னு சொல்லப்படுகிற திருடவும் கொள்ளும் வைக்கும் ஒரு வேறு நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ண கொண்டு வந்து என்ன வசதி ஜீவன் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள அப்படி செய்தி கேட்க ஒரு பயன்படுத்துகிற நன்றி செலுத்துக்கிறதா ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெயிக்கும் பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெமிலும் இருக்கிற மிக ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர்னு சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தி குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் இன்னும் யாராலும் 100 ஜீவ மார்க்கத்தை நான் உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். மீடியா மிஷனரியாக இருங்க. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் பிள்ளைகள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி மைசூர் பகுதியில் வந்திருக்கிறேன். இப்போ இது இந்த ஸ்தலத்தில் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த செய்தியை கொடுக்கும்படி தேவன் கிருபை செய்தார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண முடியும். கர்த்தரை காணிக்கை செலுத்த கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருது கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு சேனல் FG ஷேவல், இன்னொரு துளசிராமன் தாமஸ் ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை கொண்டு கர்த்தர் மாபெரிய நிச்சயம் கொண்டு வருவார். தினந்தோறும் கூட விலையேறப்பட்ட சத்தியங்களை கேளுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் நண்பர் உலகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். தினத்தில் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. எனக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விரும்புந்தால் கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 26/6/2025 மைசூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். சாப்பிட